பென்சிலின் மின்தடை. குழந்தைகளே, மின்தடையை பரிசோதிக்கும் அமைப்பை நாம எளிமையா செய்து பார்க்கலாம். இப்போ பென்சிலை வச்சு ஒரு மின்தடையை பரிசோதிக்கும் அமைப்பை நாம செய்ய போறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பென்சில், 1.5 வோல்ட் கொண்ட பேட்டரிகள் 3, ஒரு பழைய செருப்பு, சிறிதளவு பசை, 3 ஊக்குகள், சிறிதளவு ஒயர், டார்ச் லைட் பல்ப் மற்றும் பல்ப் ஹோல்டர். முதல்ல நாம செருப்புல 3 பேட்டரிகளை சரியா பொருத்தும் வகையில கத்தியை கொண்டு இப்படி வெட்டிக்கணும். அப்புறம் பெரியவர்களோட உதவியோட பென்சிலின் மரத்திலான வெளிப்பகுதியை சிறிது சிறிதா வெட்டி எடுத்து அதோட மைய பகுதியில் உள்ள கிராஃபைட் தண்டு தெரியும் வகையில வெட்டி எடுத்துக்கணும். இப்போ அந்த பென்சிலை சரியாக பசையை தடவி இந்த மாதிரி பொருத்தணும். அப்புறமா டார்ச் லைட் பல்ப் ஹோல்டர்ல இருந்து வரும் 2 ஒயர்களின் முனைகளிலும் ஊக்குகளின் அடிப்பகுதியில இப்படி சுற்றிடணும். ஒரு முதலைவாய் பின்னுடன் ஒயரினை இணைத்து அதன் மறுமுனைய ஒரு ஊக்கின் அடிப்பகுதியுடன் இணைக்கணும். இப்போ நீங்க பார்ப்பது போல முழு சுற்றினையும் செய்திருக்கணும். இப்போ நாம செருப்புல சிறிதளவு பசையை தடவி அதுல டார்ச் விளக்கின் ஹோல்டரை ஒட்டணும். அதிலிருந்து வரும் ஒரு ஒயருடன் இணைக்கப்பட்ட ஊக்கினை செருப்பில் உள்ள பள்ளத்துல ஒன்றன் பின் ஒன்றாக 1.5 வோல்ட் அளவுள்ள 3 பேட்டரிகளை வரிசையாக இணைத்தால் நமக்கு 4.5 வோல்ட் கிடைக்கும். இதோட மறுமுனையில முதலைவாய் பின்னுடன் இணைக்கப்பட்ட மற்றொரு ஊக்கின் அடிப்பகுதியை இறுக்கமா பொருத்தணும். முதலைவாய் பின்னை பென்சிலின் ஒரு முனையில் கிராஃபைட் மீது படும் வகையில இணைக்கணும். பல்புடன் இணைக்கப்பட்ட மற்றொரு ஊக்கினை முதலைவாய் பின் மீது வச்சா பல்ப் நன்கு ஒளிர்வதை பார்க்க முடியும். அதிலிருந்து ஊக்கினை பென்சிலின் மீது நகர்த்தும் போது மின்விளக்கின் ஒளி சீராக மங்குகிறது தெரிகிறதா? பின்னர் பென்சிலின் முனையிலிருந்து பின்னுடன் இணைக்கப்பட்ட முனைக்கு மறுபடியும் ஊக்க நகர்த்தினா விளக்கின் ஒளி சீராக அதிகரிப்பதையும் பார்க்க முடியுதா? இதிலிருந்து மின்தடை குறைந்தால் விளக்கு பிரகாசமாக எரிவதையும், மின்தடை அதிகரித்தால் விளக்கின் பிரகாசம் குறைவதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இவ்வாறு பென்சிலின் மின்தடை மற்றும் மின்தடையின் விளைவை பற்றி புரிந்துக்கலாம். இந்த அமைப்பை மிக எளிமையா நாம வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பென்சிலில் எழுத பயன்படும் பொருள் கிராஃபைட் மற்றும் களிமண்ணால் செய்யப்பட்டது. இங்கு கிராஃபைட் ஒரு மின்தடையாக செயல்படுகிறது. மின்தடையானது நீளத்தை பொறுத்து மாறுபடும். நீளம் அதிகரிக்கும் போது மின்தடையும் அதிகரிக்கும். எனவே சேஃப்டி பின்னை பென்சிலின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு எடுத்துச் செல்லும் போது மின்தடை அதிகரிக்கிறது. எனவே பல்பின் வெளிச்சம் குறைந்து கொண்டே போகிறது. ஆகவே பென்சிலில் இருக்கும் கிராஃபைட் ஒரு மின்தடை மாற்றியாக செயல்படுகிறது.